ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்ஸு சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆனியன் வச்சு ஒரு ஹேர் பேக் தான். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நம்ம நல்லா தோல் உரித்து கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம அரைச்சாச்சு. இதை நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம், வடிகட்டிடலாம். நான் இதை ப்ரிப்பரேஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸும் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியை ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றாமல் தான் இதை அரைக்கணும். இப்போ வடிகட்டியாச்சு, நமக்கு ஜூஸ் ரெடி. இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முடியின் மயிர்கால்களில், அதாவது ஸ்கால்ப்பில் நல்லா தடவி நல்லா 10 நிமிஷம் மசாஜ் கொடுத்து ஒரு 40 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நீங்கள் மைல்ட் ஷாம்புவோ இல்லை வெறுமனே நீங்கள் தலைக்கு குளிக்கணுனாலோ அந்த மாதிரி குளிச்சுக்கலாம். இந்த ஸ்மெல் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஷாம்பு போடாமல் கூட குளிச்சுக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ப்ரிமேச்சர் கிரேயிங், அதாவது இளநரை பிரச்சனை வராது, பெயின் தொல்லை, டேண்ட்ரஃப் தொல்லை வராது, ஹேரை நல்லா நாரிஷ்மெண்ட் கொடுத்து க்ளோ ஆக்கும், ஹேர் ஷைனிங்காகவும் இருக்கும். இதில் சல்ஃபர் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் நல்லா திக்காகவும் வளரும். ஒல்லியாக இருக்கிற ஹேர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் மாறும், ஹெல்த்தியாகவும் நல்லா வளரும். சின்ன வெங்காயமும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரிசல்ட் கிடைக்காதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு ரிசல்ட் நல்லா கிடச்சிருக்கு, அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.